நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் எப்படி பண்ணிருக்கோம். இந்த வீடியோவில் 7500 ரூபாய் பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியதாரர்களுக்கு குட் நியூஸ். என்ன வகையான நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த மகிழ்ச்சியான அறிவிப்புகள் மற்றும் தகவல்களின் அடிப்படையில் எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு, குறிப்பாக எந்தெந்த பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு இந்த ஓய்வூதியம் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சம் ஓய்வூதியம் வழங்குவது பற்றி ஏதேனும் அறிவிப்புகள், எதிர்பார்ப்புகள், கோரிக்கைகள் பற்றிய தகவல்கள் எதுவும் வெளியிடப்பட்டுள்ளதா என்பது பற்றிய முழு விவரங்களும் தெரிய பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுவங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த கூட எல்லா வீடியோ டேரெக்டாக கிடைக்கும். பென்ஷன் வாங்குபவர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தற்போது ஏப்ரல் 1, 2025 முதல் ஓய்வு பெற்ற மத்திய அரசு ஊழியர்களுக்கு குறைந்தபட்சம் 10,000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்பட இருக்கிறது. மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற்ற பிறகு உறுதியான ஓய்வூதியத்தை பெறும் விதமாக தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் மத்திய அரசால் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. தேசிய ஓய்வூதிய திட்டம் என்பது சந்தையுடன் இணைக்கப்பட்ட ஓர் ஓய்வூதிய திட்டமாகும். இதன் மூலம் பெறப்படும் பணம் பங்கு சந்தை மற்றும் கடன் சந்தையின் செயல்திறனை பொறுத்து மாறுபடும். ஆனால் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மாதமும் குறைந்தபட்சமாக ரூபாய் 10,000 உறுதியான ஓய்வூதியத்தை வழங்குவதை இந்த திட்டம் உறுதி செய்கிறது. ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டமானது ஏப்ரல் 1, 2025 முதல் செயல்பாட்டிற்கு வரவிருக்கிறது. தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் உள்ள ஊழியர்கள் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை தேர்வு செய்யலாம். ஆனால் அதன் பிறகு மீண்டும் தேசிய ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற முடியாது. ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் உறுதி செய்யப்பட்ட பென்ஷன் தொகையை பின்வரும் பே அவுட் சூத்திரத்தை பயன்படுத்தி கணக்கிட முடியும். ஊதியம் = 50% கடந்த 12 மாத அடிப்படை ஊதியத்தின் கூட்டுத்தொகை ÷ 12. ஒருவரின் சேவை காலம் 25 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் இருந்தால் மட்டுமே இது பொருந்தும். ஒருவேளை ஒருவர் 25 ஆண்டுகளுக்கு குறைவாக பணியில் இருந்தால் பே அவுட் விகிதத்தில் மாற்றங்கள் இருக்கும். ஒரு ஊழியர் 25க்கும் அதிகமான ஆண்டிற்கு பிறகு தானாக முன்வந்து ஓய்வு பெற்றால் அவருக்கான ஊதியம் அசல் ஓய்வு தேதியிலிருந்து தொடங்கும். எடுத்துக்காட்டாக முழு உறுதி செய்யப்பட்ட ஊதியம் 25 ஆண்டுகளுக்கு மேல் சேவை ஓய்வு பெறும் நேரத்தில் ஒரு ஊழியருக்கு சராசரி அடிப்படை ஊதியம் 12 லட்சமாக இருக்கும் என வைத்துக்கொள்வோம். மேற்குறிப்பிட்ட சூத்திரத்தை பயன்படுத்துவதன் மூலம் சராசரி அடிப்படை ஊதியம் தொகை 12ஆல் வகுக்க வேண்டும். எனவே கடந்த 12 மாத சராசரி அடிப்படை ஊதியம் 1 லட்சம் ஆகும். பின்னர் அதை 50%ஆல் பெருக்க வேண்டும். இதன் மூலம் ஊழியர் 50,000 ஓய்வூதியத்தை பெறுவார். விகிதாசார ஊதியம் 25 ஆண்டுகளுக்கும் குறைவான சேவை. 25 ஆண்டுகளுக்கும் குறைவான சேவை இருக்கும் பட்சத்தில் நாம் விகிதாசார காரணியை சேர்க்க வேண்டும். உதாரணமாக ஒருவர் 20 ஆண்டுகள் பணியாற்றி பின்னர் ஓய்வு பெறுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். அப்படியெனில் அவருக்கான விகிதாசாரம் 20/25 = 0.86 இருக்கும். எனவே ஊதியமானது 50% × 1 லட்சம் × 0.8 = 40,000 ரூபாய் ஆகும். ஓய்வு பெறும்போது ஒருவர் 15,000 ரூபாயை அடிப்படை ஊதியமாக பெற்றிருந்தால் அவரின் ஓய்வூதியம் 7,500 ரூபாயாக இருக்கும். இது குறைந்தபட்ச உறுதி செய்யப்பட்ட தொகையை விட குறைவு என்பதால் அவருக்கு இறுதி ஊதியமாக 10,000 ரூபாய் வழங்கப்படும். இந்த மாற்றங்கள், இந்த தகவல்கள் பற்றி, கணக்கீடுகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறும் இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் எதுவும் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் பெறுங்க. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த கூட எல்லா வீடியோ டேரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.